மீண்டும் திமுகவின் கோட்டையா கோவை மாறி இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அமைச்சர் செந்தில் பாலாஜி வருகை அப்படிங்கிறது மீண்டும் நடக்குமா சார்? பொறுப்பு அமைச்சராக இருந்து பார்த்துட்டு இருக்கீங்க, தொண்டர்கள் மத்தியில் எதுவும் சுணக்கம் ஏற்பட்டிருக்கா? இல்லை, தொண்டர்கள் மத்தியில் சுணக்கம் இருந்ததுனாக்க இந்த எம்பி எலெக்ஷன் எப்படி இருந்திருக்கும்? தொண்டர்கள் நல்ல தயாராக இருக்காங்க. எங்களுக்கு பாலாஜி வந்துடுச்சுனாக்க இன்னொரு மடங்கு அது வந்து வலுப்பெறுங்கிறது எங்களுடைய கருத்து. பாலாஜிக்கு வந்து கண்டிப்பாக விரைவாக அந்த இது நடக்கும். அவர் வந்து கண்டிப்பாக வந்து இங்கே கண்டிப்பாக வருத்தம் இல்லாமல் யாருக்கு இருக்கும்? உங்களுக்கே கூட வருத்தம் இருக்கும். அதனால் வந்து அது வருத்தம் தான். அது வந்து ஒரு தவறான நடவடிக்கை. அது வந்து ஒரு சட்டத்தில் புறம்பானது. சுப்ரீம் கோர்ட்டில் கூட இது 1000 கேள்வி கேட்டாங்க. அது முடிவு வருகிற பொழுது தெரியும். அதனால் வருகிற பொழுது நிச்சயமாக இங்கே மிகப்பெரிய அளவில், ஏன்னா இப்போ நாங்கள் வந்து தேர்தல் நோக்கி வேலை செய்யலை, மக்களுடைய பிரச்சனையை நோக்கி தான் வேலை செய்கிறோம். எங்களுக்கு தலைவர் சொல்கிறது